பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் தொடர்ந்த வழக்கிலே இன்று 9 பேருக்கும் சாகும் வரை ஜெயில் தண்டனை அறிவித்த கோர்ட்டுக்கு மிக மிக நன்றி. பெண்கள் மீது கை வைத்தால் அவர்களை இதுபோல சட்டத்திலே அடைக்க வேண்டும். விரைவாக இதுபோல கேஸ்களை விரைவாக முன்னெடுக்க வேண்டும். சிபிஐயின் தொடர் முயற்சியால் இந்த தண்டனை பெற்றுள்ளது. திமுக அரசு இதற்காக எதுவும் செய்யவில்லை. ஆனால் தான் செய்தது போல பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. பொய்யான நாடகத்தில் திமுகவிற்கு கைவந்த கலை இதுவும் ஒன்று. மக்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இந்த தமிழகத்திலே மீண்டும் ஆட்சிக்கட்டுக்கு வரக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டியிலே நடந்த அந்த கொடுமைக்கு இந்த திமுக அரசு தண்டனை பெற்றுத்தருமா? அதற்கு தகுதி இருக்கிறதா? பொய்யான ஆட்சி திமுகவை சாட்சி, பொய்யான கட்சி திமுகவை சாட்சி. பல 100 கோடிகளை அடித்து இன்னும் ஆட்சிக்கட்டிலே இருந்து மக்களை ஏமாற்றும் வித்தைகளை தெரிந்த திமுக கட்சி அடியோடு 2026 அழிய வேண்டும். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருடைய கட்சியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும். தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் நல்லாட்சி பெற தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். திமுக போன்ற பொய்யான வாக்குறுதிகளை நம்பி அவர்கள் பேசும் அசட்டு பேச்சுகளை நம்பி யாரும் மெய் மறந்துட வேண்டாம். திமுக போன்ற கட்சி நம் தமிழ்நாட்டிற்கு நாசம். தமிழக வளங்களையும் தமிழக இயற்கை வளங்களை அழித்ததில் திமுகவிற்கு முழு பங்கு உண்டு. இதுபோல் எவன் ஒருவன் இந்த பூமி தாய் மீது கை வைக்கிறானோ அந்த கட்சியை அடியோடு அழிக்க ஒவ்வொரு தமிழ் மக்களும் உறுதி கொள்ள வேண்டும். முன்னோர்கள் நமக்காக இயற்கை வளத்தை வைத்துவிட்டு சென்றார்கள். நாளை நம் தலைமுறைக்கு இதேபோல் வைத்து செல்ல வேண்டும். மலைகளை காணவில்லை, விவசாய நிலங்களை அழிக்கும் இந்த திமுகவுக்கு ஒரே நோக்கம் பணம் பணம் பணம். ஏன் இந்த திமுகவை இன்னும் நம் ஆட்சிக்கட்டிலே வைத்து கொண்டிருக்கிறோம்? அதேபோல் அதிமுகவை அடியோடு வேரோடு மண்ணோடு வெட்ட வேண்டும். தமிழக மக்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். இதுபோல் வீடியோக்களை நம் சேனலிலே போட்டுக்கொண்டே இருக்கிறோம். நமக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு முழு ஆதரவை தாங்க. நானும் உங்களால் வாழ்ந்ததாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.